தோஜோ என்ன பார்க்க போறோம் தெரியுமா நம்ம? கிராண்ட் கேனியன். ஹோல் மாதிரி தெரியுதா? அதுல என்ன இருக்கு அந்த ஹோல்ல? இல்ல லாஸ் வேகாஸ் இல்லடா, கிராண்ட் கேனியன். ஸோ எனக்கு பின்னாடி நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் ஜீன்ஸ் படத்தில் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது. நான் நேரில் பார்ப்போம்னு கனவுல கூட எதிர்பார்க்கல. பயங்கரம் பியூட்டிஃபுல்லாக இருக்கு, பார்க்கலாம். ஸோ அடுத்த நாள் காலைல திரும்பவும் ஒரு 4:45 AM எழுந்திரிச்சு நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஒரு 4.5 hours ட்ரைவ் அகெயின். இந்த வாட்டி நம்ம போகிற இடமும் ஒரு கேனியன் தான். நேற்று ரெட் ராக் கேனியன் கவர் பண்ணோம், இன்றைக்கி வந்து ஹார்ஷூ பெண்ட் அண்ட் கிராண்ட் கேனியன் கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டாப்பில் நம்ம டெஸ்லாவை நிறுத்தியாச்சு. ஃபுல் சார்ஜ் பண்ணிவிட்டு டுவர்ட்ஸ் ஹார்ஷூ பெண்ட்க்கு நம்ம போயாச்சு. நீங்கள் ஹார்ஷூ பெண்ட் ரீச் ஆனதுக்கப்புறம் சார்ஜிங் பற்றி கவலையே பட வேண்டாம். ஏன்னா ஹார்ஷூ பெண்ட்லேருந்து ஜஸ்ட் 4 miles ட்ரைவில் ஒரு சூப்பரான சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது, மேரியட் ஹோட்டல் பக்கத்தில். ஸோ இந்த பாயிண்ட் தான் ஹார்ஷூ பெண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு இப்போ நாங்கள் எல்லாமே போகிறோம். வேகாஸ்லேருந்து ஏர்லி மார்னிங் கிளம்புனோம். ஒரு கிட்ட 4 hours 45 minutes கிட்ட ஆச்சு இங்கே வரத்துக்கு. நம்ம டெஸ்லாங்கிறனால நடுவில் 45 minutes சார்ஜிங்காக உட்காந்தாச்சு, ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டு வரதுக்கு. ஸோ இதுதான் இப்படி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க, பார்க்கலாம் நம்ம வீல்சி. அண்ட் அங்கே போய்ட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். நிஜமாலுமே அப்படி தான் இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ஊரில் வயலில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ ஒரு காட்டுக்குள்ளே போனோன்னா எப்படி எம்டியாக இருக்கும் லேண்டு, அப்படியே மண். ட்ரெயின் ரூட்லாம் ஆக்சுவலாக போகுமே. ட்ரெயின் ரூட்டில் சில இடத்துல பயங்கரம் பொட்டல் காட்டு மாதிரி இருக்குமே, அந்த மாதிரி தான் இருக்குது. பட் அங்கே கிட்ட போயிட்டு அந்த பாயிண்ட்டை பார்க்க தான் எல்லாம் போகிறாங்க. வில் சி how it is. தோஜோ என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா நம்ம? ஹார்ஷூ பெண்ட் அப்படின்னா என்ன? ஹார்ஸ் இருக்குல்ல, ஹார்ஸோட ஷூ மாதிரியே ஷேப்பில் இருக்குமா இங்கே வந்து. இப்போ நம்ம பார்க்க போகிற பாயிண்ட்டு ஹார்ஸ் இருக்குல்ல, ஹார்ஸோட ஷூ மாதிரி இருக்குமா. இந்த சைடே காமிக்கிறேன் உங்களுக்கு. பட் அப்படியே லெஃப்ட் நம்ம திரும்பினோன்னா அங்கே பாருங்கள், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது அங்கே பார்க்குறதுக்கு. பர்டிகுலராக அந்த ராக்கோட ஷேப் அண்ட் கலர் காம்பினேஷன். சரி வாங்க நம்ம வந்த மெயின் இடத்துக்கு போகலாம். ஹோல் மாதிரி தெரியுதா? இதோ இந்த நேரம் எங்கே பாரு, வீடியோவில் பாரு, தெரியுதா? வீடியோவில் இதோ இங்கே ஹோல் மாதிரி இருக்குல்ல, ஹோல் மாதிரி தெரியுதா? அதில் என்ன இருக்குது அந்த ஹோலில்? என்ன, வாட் டு யூ திங்க் இஸ் தேர் இன் தட் ஹோல்? ஹார்ட்டா? அதனால தான் இந்த இடம் பேர் ஹார்ட் வேண்டா. ஸோ அங்கேருந்து நடந்து அப்படியே பாயிண்ட்டு கிட்ட வந்தாச்சு. ஒரு 1/2 mile டிஸ்டன்ஸ் தான். 10 to 15 minutes எடுக்கும், மேக்ஸிமம் 20 minutes. கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிறவங்க நடந்தாங்கன்னா. பார்க்க ரெடியா நீங்கள்? ஏதோ கேன் வி சி வாட்ஸ் த எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொஞ்சமாக நடந்து அப்படியே கிட்ட அந்த வியூ பாயிண்ட் கிட்ட வந்தாச்சு. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, எப்படி தான் இருக்குதுன்னு பார்க்க. நீங்கள் ரெடியா? இங்கே வந்து கம்பி மாதிரி போட்டிருக்குறாங்க, சேஃபாக நின்று பார்க்குறதுக்கு. அண்ட் அங்கே ஓப்பனாக இருக்குது. ஸோ இட்ஸ் அப் டு அஸ் எங்கே நின்று பார்க்கலாங்கிறது, டிபெண்டிங் ஆன் தி த்ரில் யூ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ். வாவ், சீரியஸாக செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இந்த வாக் டெஃபினட்டாக ஒர்த்து. நம்ம ஃபோட்டோவில் பார்த்த மாதிரியே அப்படியே இருக்குது, கொஞ்சம் கூட மாறாமல். குதிரை கால் மாதிரி இருக்குல்ல, அதனால தான் இது ஹார்ஷூ பெண்ட் தான். இந்த இடம் நேச்சுரலாக ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா?
நீங்கள் நம்பலனாலும் அதாங்க உண்மை. இங்கே இந்த ரிவர் பார்க்குறீங்களா, இது வந்து கொலராடோ ரிவர். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் வருஷமாக இந்த இடத்துல ஓடி அங்கே இருக்கிற மண்ணை அழித்து இந்த ஷேப் ஃபார்ம் ஆச்சு. ஸோ எரோஷன் ப்ராசஸ், விண்ட் அண்ட் ரிவரோட காம்பினேஷனில் ஒரு எரோஷனில் ஃபார்ம் ஆனது தான் இந்த ஹார்ஸ்ஷூ பெண்ட். அண்ட் இது வந்து பயங்கரமான ஃபோட்டோ ஐகானிக் ஸ்பாட் ஆயிடுச்சு. நீங்கள் சப்போஸ் வர பிளான் பண்ணுறீங்கன்னா ஒரு மார்னிங் 10 மணிலேருந்து மத்தியானத்துக்குள்ளே வர பாருங்கள். அந்த சன்லைட் படுறப்ப தான் அந்த இடம் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பாருங்களேன், உங்கள்கிட்ட ஹார்ஸ்ஷூ பெண்ட் பற்றி பேசி அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்தோங்கிறதே மறந்துட்டேன். ஸோ அங்கே லன்ச் சாப்பிட்டது நம்ம அப்படியே அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் யா, வி ஆர் நவ் அட் கிராண்ட் கேனியன். இந்த இடத்துக்கு பேர் வாட்ச் டவர்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பார்க்கலாம். இந்த தூரத்தில் இருந்து பார்க்குறதுக்கே வியூ பயங்கரமாக இருக்குது. கிராண்ட் கேனியனை க்ளோஸ் அப் லுக்கில் பார்க்கலாமா? அகெயின் ஒரு வாவ், சீரியஸாகவே பயங்கரம் ஸ்பெக்டாக்குலராக, பிரெத் டேக்கிங்காக, வேறு லெவல் வியூங்க. எனக்கு இந்த கேமராவில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில, பட் செம்மையாக இருந்துச்சு. இங்கே இருக்கிற ராக்கோட வயசு 180 கோடி வருஷம் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? அவ்வளோ பழமையான ராக்குங்க இது. அண்ட் இந்த கிராண்ட் கேனியன் ஃபார்ம் ஆனதுக்கும் முக்கியமான காரணம் அந்த கொலராடோ ரிவர் தான். அந்த ப்ளூ கலரில் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதுதான். சொல்லு, we are at Grand Canyon. சொல்லு. அங்கேருந்து இப்போ மெயின் பாயிண்ட் மேத்தர் பாயிண்ட்னு சொல்கிறாங்க, அங்கேருந்து தான் ஃபுல் வியூ கிடைக்கும். அங்கே இப்போ நாங்கள் போயிட்டு வரோம். ஸோ ஆந்திவே போகிறப்ப கொஞ்சம் டீர்லாம் பார்த்தோம், அது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அண்ட் அப்படியே பார்த்துட்டு பேசிட்டு நம்ம மேத்தர் பாயிண்ட்டுக்கு ரீச் ஆயாச்சு. சொல்கிறா சேனலுக்கு வா. கிராண்ட் கேனியன் லாஸ் வேகாஸ் இல்லைடா, கிராண்ட் கேனியன். ஸோ யா, பேருக்கு ஏற்றாப்புலே இது நிஜமாலுமே கிராண்ட் தான். சும்மா ஒரு கம்பேரிசனுக்கு சென்னை சிட்டியோட கம்பேர் பண்ணால் இது 11 டைம்ஸ் பெருசு அண்ட் 200 கோடி வருஷம் பழசு. அகெயின் அதே கொலராடோ ரிவர் தான் இந்த கிராண்ட் கேனியனுக்கும் காரணம். How is it? Do you like this place? Why? இந்த ராக்ஸில் எக்கச்சக்க மினரல்ஸ் இருக்கிறதுனால ரெட்டு, ஆரஞ்சு, பர்பிள்னு சன்லைட்டுக்கு ஏற்றாப்புல வேறு வேறு கலரில் வேறு வேறு டைமில் தெரியும். அண்ட் அதுதான் அந்த வைப்ரண்ட் லுக்கு காரணம். அதே மாதிரி இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸும் இருக்குது. அந்த வாட்டர் ஃபால்ஸ் பேர் ஹவாசு ஃபால்ஸ். அதுவும் ப்ளூயிஷ் க்ரீனில் இருக்கும், செம்ம வைப்ரண்ட் லுக் தரும். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஜீன்ஸ் படத்தில் பிரசாந்த் ஐஸ்வர்யா டான்ஸ் ஆனது ஹைரா ஹைரா ஹைரப்பா பாட்டில் டான்ஸ் ஆனது பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ அப்போ டிவியில் பார்த்தது இப்போ நேரில் பார்க்குறேன். இதை உங்களுக்கும் காமிக்குதுண்ணா. நீங்கள் சொல்ல சொல்லு, நீங்கள் சொல்லு. இவன் ஏதாவது சொல்கிறேன்னா ஏன்னா சொல்லு. யூடியூப் சேனலுக்கு ஆன் பண்ணிட்டியா? வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு. சொல்லு. Grand Canyon. I don't like Grand Canyon, but I like Las Vegas. And there's a lot of things to do. அண்ணா இது தெரியுதா? அண்ணா இது தெரியுதா? ஜோஜி இங்க தூக்கலாம் முடியாது ஜோஜி. பிரதே வேணாம் பிரதே. என்ன பிரதே இறங்கு ஜோஜி. இறங்கு. போ பாட்டிட்டு போ. பாட்டிட்டு போ. ஆனா இதா இருக்கு.
ஸோ டே 2 ட்ரிப்பும் முடிச்சு பேக் டு லாஸ் வேகாஸ் வந்தாச்சு. ஸோ வீடியோவில் நீங்கள் பார்த்த மாதிரியே கிராண்ட் கேனியன் எவ்வளோக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஞ்சரஸும் கூட. கொஞ்சம் ஸ்லிப் ஆனோன்னா அவள் தான் முடிஞ்சிச்சு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அதே மாதிரி இவ்வளோ பெரிய ஊர் வெறும் காடு தான், பட் எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்களா? ஒரு குப்பை கவர் ஒரு பேப்பர் கூட கீழே பார்க்கல நாங்கள். அண்ட் எங்களுக்கும் குப்பையை கீழே போட தோணல. ஊர் விட்டு ஊர் வந்தே இப்படி இருக்க முடியுதுன்னா நம்ம பிறந்து வளர்ந்த ஊர், நம்ம பார்த்துக்காம யார் பார்த்துப்பா? ஸோ திஸ் இஸ் தி லேர்னிங் வி வில் டெஃபினெட்லி டேக் பேக் டு இந்தியா. வேகாஸ்னால் வெறும் அடல்ட்ஸ்க்கு கேசினோ, ட்ரிங்க்ஸ் அண்ட் கேம்பிளிங்னு யார் சொன்னால்? கிட்ஸ் ஒன்ஸ் மோர் போகலாமான்னு கேட்குற அளவுக்கு வேகாஸோட ஃபன்ஃபில் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ஃபேஸை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Until then, signing off, உங்கள் சென்னை டிவி ஃபேமிலி. ஹாய், ஹலோ. அண்ட் நீங்கள் அடுத்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர். எல்லோரும் ஜாலியாக ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக இந்த புது வருஷத்தை வெல்கம் பண்ணுவோம். குட் பை.